ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே சேனல். நான் அசார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர்ன்ற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு சிஎஸ் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து சைனா அப்ளிகேஷன் சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு செக்யூராக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. இப்போ அதுக்காக தான் இந்தியா வந்துட்டு அதே ஒரு ஃபீச்சர்ஸில் இந்தியா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. போயிட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் மூணாவது ஒரு இருக்குல்ல, அது டாக்குமெண்ட் ஸ்கேனர் மேட் இன் இந்தியா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷனில் போங்க. போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எடுத்தோடனே உங்களுக்கு கேமரா தான் காட்டும். உங்கள் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்போயும் நார்மலாக ஃபோனில் எப்படி ஃபோட்டோ எடுப்போமோ அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது தான். இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு எந்தளவுக்கு கிளியர் ஆகோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக க்ராப் ஆகும். இப்போ அந்த டார்க்காக இருக்க சைடு வந்துட்டு அதை விட்டுருச்சு, ஆனால் அது ஃபோட்டோ தான். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர்ன்ற அப்ளிகேஷனில் வந்துட்டு சேவ் ஆயிரும். நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு வந்து இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம் வச்சு அதுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து அதை உங்களை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஃபோட்டோவே அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஏற்றி நீங்கள் பிடிஎஃப்க்கு வந்துட்டு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஏற்றுவீங்க. பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்ப முடியும். அதுக்குமே இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எக்ஸாம் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் மட்டும் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு கேட்கும் இந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பவா இல்லை இமேஜ் அனுப்பவா இல்லை பிடிஎஃபே வந்து ஒரு லாக் பண்ணி அனுப்புவான்ற மாதிரி கேட்கும். அப்போ நீங்கள் எப்படி அனுப்பணுமோ அதை மாதிரி செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். பிடிஎஃபை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிடிஎஃப் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே காட்டும். நீங்கள் டச் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, உங்கள் மொபைல்லே ரீசார்ஜ் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் கையிலே இருக்கணும். இப்போ எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போகிறீங்க, வீட்டில் கார்டு இருக்குது, மறந்து வச்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ வைக்கிங்கன்னா அதில் செக்யூராக இருக்காது. அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஏற்றி அதை லாக் பண்ணி வைப்பீங்க. அதுக்குமே இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, இப்போ இதுதான் உங்களோட அந்த ஏடிஎம் கார்டோட ஃபோட்டோ அப்படின்னா இந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோல்டர் மொத்தத்தை நீங்கள் லாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு அதை லாக் பண்ணுற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். மேலே 3 டாட் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ரொடக்ட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை டச் உள்ளே போனீங்கன்னா இது வந்து ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோங்க, உங்களால் ஞாபகம் இருக்க மாதிரி. கீழே வந்து 2 கொஷின் கேட்கும். உங்களுக்கு எந்த கொஷின் வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்ற கொஷினை வந்துட்டு அதில் டைப் பண்ணி அது கீழே ஆன்சர் போட்டுக்கோங்க. 2 கொஷின் கேட்கும், 2க்குமே ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆயிரும். பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றினாலும் இதிலே பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். இப்போ இதுதான் உங்களோட அந்த ஏடிஎம் கார்டு அப்படின்னா நீங்கள் அதை ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு திரும்பி போடணும். போட்டிங்கன்னா லாக் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் லாக் கேட்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அப்ளிகேஷன் பிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்துட்டு டாக்குமெண்ட் ஏற்ற சொல்லுவாங்க. ஆன்லைனில் வந்து அனுப்பிவிடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கடையில் போய் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது செலவாகும்.
இதுனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டமே தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல்லேயே வந்துட்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி அவங்க எதுக்கு அப்படின்னா, நம்ம சைஸ் வந்துட்டு நம்ம குறைக்கணும். இப்போ அந்த சைஸ் வந்துட்டு ஒரு ஃபைல் வந்துட்டு ஃபோட்டோ வந்து 20 KB இருக்கணும், சைன் வந்துட்டு இத்தனை KB இருக்கணுன்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஆப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, இப்போ இதுதான் உங்களோட ஒரு ஃபோட்டோ அப்படின்னா, அதை வந்துட்டு நீங்கள் 3 டாட் பட் கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ சைஸ் குறைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் லோ, குட், ஹைன்னு இருக்கும். லோ போனீங்கன்னா ஃபோட்டோ ரொம்ப உடஞ்சிரும். அந்தளவு போக வேணாம். உங்களுக்கு எந்த அளவு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் குறைச்சிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபைலை வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் பண்ணவா இல்லை இமேஜாக சேவ் பண்ணுவான்னு கேட்கும். இமேஜ் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு பேர் டைப் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேரை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் சேவ் ஆயிரும் உங்கள் மொபைலில். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைலில் வந்து சிஸ்டத்துக்கோ இதுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உடனே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் வந்து உங்கள் ஃபோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, எங்கே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ டக்குன்னு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டக்குன்னு இதுலேருந்து அவங்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதையுமே நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் டாக்குமெண்ட்டு, உங்கள் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் கையிலே மொபைல்லே வச்சுக்கலாம். அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஃபோன் தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, யாராவது ஹேக்கர் வச்சு ஏதாவது இது பண்ணிட்டாங்க, லாக் எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். டாக்குமெண்ட் ஸ்கேனர் வச்சு அந்த ஏதோ பண்ணி லாக் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் நான் வச்சுருக்கேன். என் யூடியூப் சேனலில் வந்துட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி லாக் ஐஓன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லாக் ஐஓ எப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலை யாராவது சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஃபைண்ட் மை டிவைஸ்னால் இப்போ உங்கள் சுற்றி ஒரு தூரத்தில் வந்துட்டு யாராவது உங்கள் மொபைலை எடுத்துருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அந்த வீடியோ பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோன் அந்த 2 அப்ளிகேஷன் ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனே ரொம்ப ஃபுல் ப்ராடக்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று விட்டுருந்தேன், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி ஃபோன் செக்யூர் பண்ணுறது மாதிரி ஏதாவது இருக்குது, ஏதாவது அப்ளிகேஷன் இருக்குது, ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.